ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து உளுந்தூர்பேட்டையில் இருக்க ஸ்ரீ சரவண பவனில் தான் ஸ்டாப் பண்ணோம். அங்கே டிஃபன் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பலான்னு. டிஃபன் ஆர்டர் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி அண்ட் மிளகாப்பொடி, சாம்பார் இதெல்லாமே வச்சிடுறாங்க. நான் வந்து மினி டிஃபன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மினி டிஃபனில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை, ஒரு பொங்கல், இட்லி, பூரி, அதுக்கப்புறமா வந்து சாம்பார் வடை, அது கூடவே வந்து பொட்டேட்டோ மசாலாவும் ஸ்வீட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. என்னோடய பேபி கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அவள் கூடயே நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எங்களோட ட்ராவலை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையிலே கிளம்புனது பயங்கர தூக்கம். நான் ஃபுல்லாக தூங்கிட்டே தான் போனேன். அண்ட் ஃபுல்லாக ரோடு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ராவலும் நல்லா இருந்தது. நம்ம ஊரில் தான் வெயில் அடிக்குதுன்னு வேறு ஊருக்கு போகலான்னு பார்த்தா அந்த ஊர்லேயும் நம்மளோட வெயில் துரத்திக்கிட்டே தான் வருது. சரியான வெயில் எல்லா ஊர்லேயுமே. போகிற வழியில் சூப்பராக இருந்தது. வியூ எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நல்ல வெயிலுக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம். நான் வந்து போல் கொஞ்சமாக பூ வந்து என்னோடய கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்தேன். அப்படியே விட்டுட்டு போனால் அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் உள்ளே உட்காந்து நான் பூ கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பொமக்ரேனட் ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. வித்தவுட் ஐஸ் வந்து கேட்டிருந்தேன். சுகர் பார்த்தீங்கன்னா நிறையவே போட்டிருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பேபிக்காக 2 புக் வாங்கணும். இங்கே வந்து நிறைய பூமரோட போஸ்டர்ஸ் எல்லாமே ஒட்டியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துச்சு. ஃபைனலாக கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் ரீச் ஆனதோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃப்ளைஓவர்ஸ் எல்லாமே தெரியும். இதை பார்த்த உடனே ஓகே நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் நமக்கே ஃபீல் ஆகிடும். அண்ட் கோயம்புத்தூர்லேயும் நம்ம ஊரை மாதிரியே தான் வெயில், டிராஃபிக் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ரூட்ஸ் எல்லாமே காமிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. எங்களுக்காக ரூம்ஸ் எல்லாமே புக் பண்ணி வச்சுட்டாங்க. காந்திபுரமில் இருக்க ஜிப்போக்கு நியர்பைலேயே எங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணி வச்சுருந்தாங்க. லீ கிராண்ட் ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து அன்றைக்கி ஸ்டே பண்ணோம். அண்ட் இங்கே முன்னாடியே என்ட்ரன்ஸ் வியூ பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ரூம்ஸுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே என்டர் ஆனதும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் ரொம்ப க்ளீனாக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிவி இருக்குது. டிவிக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெட் இருந்தது. பெட் பக்கத்தில் நல்ல ஒரு குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. சேரோட வந்து கொடுத்துருந்தாங்க. இது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பெரிய விண்டோ வந்து கொடுத்துருந்தாங்க. விண்டோலேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சைடில் சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்குது அண்ட் ஃபேன் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காஃபி ஸ்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காஃபி ஸ்டேஷன் பக்கத்துலேயே நமக்கு ஒரு நல்ல பெரிய மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. மிரருக்கு பக்கத்தில் நல்ல ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரூமோட ஓவரால் வியூ. ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்காக ஹரிபவனம் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஃபுட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து போனதும் நண்டு சூப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடவே வந்து பன் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பன் பரோட்டா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து போயிருந்தோம். ஹைப்பர் மார்க்கெட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல பெரிய ஸ்பேஸ். என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்பக்ஸ், மினிசோ இந்த மாதிரியான ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து நல்ல ஒரு லாங் வீடியோவே நான் எடுத்திருந்தேன். அந்த வீடியோ இது கூட கண்டினியூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்ல க்ரௌட். நாங்கள் போகும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் எங்களால் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.